ஐயனார் துறையில் இன்றைக்கி சுவாரஸ்யமாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்த்திகா வந்து நிலா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் வந்து யாருமே என்கிட்ட ஒழுங்காகவே பேசவே மாட்டாங்க. எங்கள் அம்மா மேலே இருக்க கோவத்தை என் மேலே காமிப்பாங்க. ஆனால் சேரன் மாமா அப்படி கிடையாது. என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுவார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நிலா கேட்பாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கேட்பாங்க. நான் வந்து எக்கனாமிக் படிச்சிருக்கேன், எம்ஏ எக்கனாமிக் படிச்சிருக்கேன், ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன படிச்சிருங்கன்னு கேட்பாங்க கார்த்திகா. அதுக்கு நீலா வந்து நான் ஆர்கிடெக்ட் முடிச்சிட்டேன். ஓ, அப்போ படிச்செல்லாம் முடிச்சிட்டிங்களா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்பாங்க. இல்லை நான் இன்னும் வேலைக்கெலாம் போகல, இந்த வருஷம் தான் முடித்தேன். பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தறதுக்காக நீங்கள் வீட்டெல்லாம் எதிர்த்து வந்திருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா போது கூட நீங்கள் அங்கே போகல, இங்கேயே இருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு உங்களுக்கு தைரியம் வந்து எனக்கு இல்லவே இல்லை. தைரியத்தில் தை கூட என்கிட்ட இல்லைன்னு கேட்பாங்க. அப்போ நீலா கேட்பாங்க, நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களான்னு. இல்லை அதை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு கார்த்திகா மறைச்சிடுவாங்க. இப்போ கார்த்திகை கேட்பாங்க, நீங்கள் சோழனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. இதனால தான் பிடிக்கும், அதனால தான் பிடிக்கும்னு எதுவுமே இருக்காதுல்ல, லவ்னா லவ் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விரிஞ்சதுக்கப்புறம் நிலா வந்து கோலம் போடுறதுக்காக தண்ணிலாம் தெளித்து விடுவாங்க. சரி அண்ணி, நான் தண்ணிலாம் தெளிச்சிட்டேன், நீங்கள் கோலம் போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பல்லவன் சொல்லுவான், அண்ணி எங்கள் எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்குறீங்களே, எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பீடி பிடிச்சி கோலம் மேலே போடுவார். அப்போ நிலா கேட்பாங்க, எதனால இப்படிலாம் பீடி பிடிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பீடி பிடிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் பீடி பிடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் கெடுதல் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களும் அந்த கெடுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க.